சென்னையில இருந்து கர்நாடகாவில் இருக்க கூர்குக்கு 3 நாள் ட்ரிப் போயிருந்தேன். நான் எப்படி ரீச் ஆனேன், எங்க ஸ்டே பண்ணேன், எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணன்றதை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நீங்க ட்ரிப் பிளான் பண்றப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவினிங் சென்னையில பஸ் ஏறி நைட்டு 10 மணி போல பெங்களூர் ரீச் ஆனேன். பெங்களூர்ல இருந்து கூர்கு ரீச் ஆகிறதுக்கு மடிக்கேரின்ற இடத்துக்கு போகணும். ஸோ இதுக்கான பஸ்ஸை ரெட் பஸ்ல நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டேன். பெங்களூர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நைட்டு 12 மணிக்கு பஸ் ஏறி மார்னிங் 6 மணிக்கெல்லாம் நான் மடிக்கேரி ரீச் ஆயிட்டேன். மடிக்கேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 400 மீட்டர் நடந்து பைக் ரெண்டல் ஷாப்புக்கு போயிட்டேன். பைக்குமே நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ராயல் பிரதர்ஸ்ன்ற ஆப் மூலமா புக் பண்ணிட்டேன். எனக்கு பைக்குக்கு 1300 ரூபா ஆச்சு 3 நாளைக்கு. பைக் எடுத்துட்டு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நேரா நான் புக் பண்ணிருந்த ஸ்டேக்கு போயிட்டேன். இந்த ஸ்டேவுமே 4 நாளைக்கு முன்னாடியே கோஐபிஓ ஆப் மூலமா புக் பண்ணிட்டேன். இங்க ஒரு நாளைக்கு ஸ்டே 900 ரூபாய் ஆச்சு. முதல் நாள் நான் எந்தெந்த பிளேஸ் எல்லாம் போனேன்னா தலக்காவேரி, இதுதான் காவேரி ஆரோட பர்த் பிளேஸ். அடுத்தது அபே ஃபால்ஸ், இங்க குளிக்கலாம் முடியாது, ஜஸ்ட் இந்த மாதிரி வியூவை பார்த்துக்கலாம். அடுத்தது ராஜா ஸ்தோம்புன்ற இடம், இது என்னன்னா ராஜாவோட சமாதி. இதை சுத்தி ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இந்த பிளேஸ் முடிச்சுட்டு ராஜா சீட் அப்படின்ற இடத்துக்கு போனோம். இந்த பிளேஸ்ல சன்செட் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். இதோட டே 1 முடிஞ்சது. டே 2 எந்தெந்த பிளேஸ் எல்லாம் போனோம்னா கோல்டன் டெம்பிள்னு சொல்லப்படுற நம்ரோலிங் மொனஸ்ட்ரி. இந்த பிளேஸ் ரொம்பவே சைலண்டா இருக்கும் அண்ட் டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் நிசர்கதமா அப்படின்ற ஒரு பேம்பு ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்தோம். இந்த பிளேஸ்ல ஒரு 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பிளேஸ் முடிச்சுட்டு துபாரே எலிஃபென்ட் கேம்ப் அப்படின்ற ஒரு இடத்த ஈவினிங் 4:30 போல ரீச் ஆனோம். இந்த பிளேஸ்ல ஒரு 1 ஹவர் நீங்க எலிஃபென்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட்னே சொல்லுவேன். டே 2 இதோட முடிஞ்சது. டே 3 ஏர்லி மார்னிங்கே கிளம்பி மண்டல்பட்டி பீக் அப்படின்ற இடத்துக்கு ஜீப் ரைடு மூலமா ரீச் ஆனோம். போற வழி ஃபுல்லாவே ஆஃப் ரோடுன்றதால ஜீப் ரைடு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த பிளேஸ்ல 30 ல இருந்து 45 மினிட்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பிளேஸ்ல இருந்து பாக்குறதுக்கு வியூ ரொம்பவே சூப்பரா இருந்தது. அடுத்தது ஸ்பைசஸ் கார்டன் அப்படின்ற இடத்த ரீச் ஆனோம். இந்த பிளேஸ்ல 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணிட்டு பிளான்டேஷன் டூர் கூட்டு போவாங்க. நம்ம கூடயே ஒரு கைடும் வந்து அவங்க கிட்ட இருக்க பிளான்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ்லயே உங்களோட ஷாப்பும் இருக்கு. உங்களுக்கு ஹனி, காஃபி பவுடர், ஸ்பைசஸ் எல்லாம் வேணும்னா கூட இங்கேயே வாங்கிக்கலாம். இதோட டே 3 முடிஞ்சது. இந்த ட்ரிப்புக்கு நான் என் ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்தேன். எங்களுக்கு டோட்டல் பட்ஜெட் பெர் ஹெட்டுக்கு 4000 ருபீஸ் ஆச்சு. நாங்க விசிட் பண்ண பிளேசஸோட டைமிங், என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டீடைல்டா கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.